ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓ கிச்சலி, ஓய் கிச்சலி, மண்டே போறேன் பாத்துக்கங்க. என்ன எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? அதுக்கு சொல்ல வந்த நீ கொடுத்து விடுதல நம்பலாமா? மறுபடி தூக்கி கொண்டு ஒளிச்சு வைக்க மாட்டீல? சே இனி உன ஒளிச்சிக்கிற வேலையே கிடையாது. அப்ப எனக்கு நிஜமாவே இன்னைக்கு விடுதலை தானே? நிஜமாவே நீ கொடுத்து விடுதலை தான். வா. என்ன திடீர்னு இன்னும் 2 நாள் பாக்கி இருக்குதே? அதுவா, ஒரு சின்ன வேலை செய்ய வெளியில போறோம். வா. அதான பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு பிடிச்சமான இடத்துக்கு தான் போறோம். வா. எனக்கு பிடிச்சமான இடமா? நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் போறோம். வா. நான் எங்க இருக்கணும்? காட்டுறே வா. அதே மாதிரி உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க, அதையே போட்டுட்டு வா. எங்க வீட்டுக்கு என்ன விடுவீங்கல்ல? விடுவேன். சரி வா போலாம், உள்ள வா. சரி, இப்போ நம்ம பஸ்ல போறோமா, கார்ல போறோமா, ஃளைட்ல போறோமா? எங்க? இதென்ன கடத்தி கொண்டு இருக்கீங்களா? ஏதோ தூரத்துல. அதான் கேக்குறேன். நீ எதுலயே போக வேண்டாம், என் பின்னாடி வா. எங்க கூட்டி போயிட்டு இருக்கீங்க? வா உள்ள வா. உள்ளுக்குள்ள தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, உள்ளுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கோம். வா. இது என்னது? அரமனை. இது வழியா உள்ளோடி போ. இது வழியா உள்ளடி போனா? போடி, கேள்வியா கேட்காத போ. மறுபடி உள்ள அடைச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்களும் வாங்க. இல்ல நீ முத போ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்களும் வந்தா போறேன். உனக்கு விடுதலை ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். அப்படின்னா போடி. இல்ல, நீங்களும் வந்தா தான் போவேன். வந்து தொலைறேன். வா. என்னடா இது? நீதான் தில்லலங்கடின்னு பார்த்தா உன் வீடு கூட தில்லலங்கடியா தான் இருக்குது. அரமனையில வாழலன்னு பேருக்கு வெளியில ஒரு பழைய காலத்து வீட கட்டி வச்சுக்கிட்டு உள்ள பெரிய அரமனை. அப்போ உன் வீட்டுக்குள்ளதான் 2 நாளா இருந்தனா? நினைச்சேன் கார்லயும் போன மாதிரி இல்ல, ஃளைட்லயும் போன மாதிரி இல்ல, ஆனா ஒரு தினுசா இருக்கேன்னு நினைச்சேன். ஜபா அவ கூட அப்படிதான் சொன்னா. இப்படி 2 செகண்டுக்குள்ள இங்க வந்து நிக்கிறேன்னு அப்ப கூட எனக்கு புரியல. எப்படி உங்களால விட்டு முடியுது? அத்தா, எனக்கு வாசலே தெரியாம இருந்திருக்கு. சரி, முதல்ல மொழிய மாத்து. நான் இந்த அதிர்ச்சி மீண்டு வரதுக்கு பல நாள் ஆகும் போலுக்க. ஆமா, நம்ம இப்ப எப்படி கூட இங்க வந்தோம்? ஞாபகம் இருக்கா? சரி, இங்க இருந்து அந்த இடத்துக்கு போனா எங்க வழி இருக்குது? அது எதுக்கு உனக்கு? சொல்லுங்களேன், ஒரே குழப்பமா இருக்குது. நீ தான் குழப்போதின்னு பார்த்தா நீ பண்ற எல்லாமே குழப்பம் தான். எங்க இருந்துதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்? எப்படா நான் உன்னை கண்டுபிடிச்சேன்? எனக்குன்னு பிறந்திருக்கான் பாரு எச்சி இவனை எடுக்கிறதுக்கு. இப்ப நீ வெளியில கூட்டலன்னா காலத்துக்கு நான் வெளியில வந்திருக்க முடியாது போலுக்க. அதான் சொன்னேன், சந்ததி எல்லாம் அங்கேயே உருவாக்கிடுவோம். நீ தான் கேட்க மாட்டேன்னா. கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? மண்டை பொளந்துருவேன். சரி, நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா. மறுபடியும் இங்க இருந்து வேற எங்கேயும் கடத்திட்டு போறியா? அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வா. மறுபடியும் எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டீங்களா? இல்லடி, போ, ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. எங்க இருக்கு? நம்ம ரூம்ல தான். போ. முன்னாடி விட்டு பின்னாடி வந்த போத்த. இப்ப நான் வரணுங்கியா வேண்டாங்கியா? கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? பேச்ச பாரு. அப்படியே கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போய் கொன்னுருவேன். அப்போ நான் பின்னாடியே வருவேன். வருவீங்க. சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வரக்கூடாது. இப்ப நான் வரணுங்கியா வேண்டாங்கியா? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, வந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இவளுக்கு பாசையும் புரிய மாட்டேங்குது. ஏடி, நான் வரணுங்கியா வேண்டாங்கியாடி? நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, வந்தீங்க. இவ வாடுதான் சொல்ல நினைக்க. நீ தான் கூப்பிட்டா. ஓவா கிச்சிலி. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. எங்க போறோம்? வா சொல்றேன். சரி. என்ன? ஒண்ணு இல்ல. நீங்க என்ன வேஸ்ட் சிட்டில வந்திருக்கீங்க? சும்மாதான். சரி. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாறு வாரிதோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். என்னடி? ஒண்ணு இல்ல. ஏதோ சொல்ல நினைக்கிற, முகத்தை பாக்குற. என்ன? ஒண்ணு
எதுனாலும் சொல்லு. அதே அது உங்க நெத்தியில ஒரு பொண்ணு என் நேரத்தில் ஏங்குது. அத்தனையும் தள்ளி வச்சு உன் நேரத்தில் ஏங்குறேன். என்னடி? ஓகே. என்னங்க எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? கைய விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். நீ உள்ள வா. என்னங்க என்னங்க என்னடி? என்ன இது பியாய் பங்களாங்க? அப்படி சொல்லக்கூடாது. யார் சொன்னா? சத்தியமா சொல்றேன், இது பியாய் பங்களாதான். நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்றல. என்ன திட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் நிஜமாவே இங்க பியாய பார்த்தேன். இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. நான் நிக்கிறேன்ல, வா. எங்க நான் வரல, நான் போறேன். நான் இருக்கேன்ல, வா. சத்தியமா சொல்றேன், என் சித்தப்பனை கொன்னவனு இங்கதான் இருக்கான், என் அத்தைய கொன்னவனு இங்கதான் இருக்கான். தூக்குறேன், தட்டி தூக்குறேன். என்னங்க நான் வரலங்க. நான் சொல்றேன்ல, வா. என் கையை பிடிச்ச என்னோட. சரி. நான் சொல்லல, நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. போதக்கல பாரு, வா. என்னங்க அந்த சைடு திரும்பி பாருங்க. பயமா இருக்கு. நான் போறேன். நான் இருக்கேன்ல, வா. எனக்கு பயமா இருக்குங்க. இருக்கலடி, வா. எனக்கு என்ன விடுங்க. வா, கை கோர்த்தே வா. ஏங்க வான்னு சொல்றேன்ல. பயம் இல்லாம அது பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அத்தை, அத்தை. சீக்கிரம் எல்லா மர்மத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு உங்க கூட உங்க பொண்ணு இறந்து போனாலா, இல்ல இப்ப நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவதான் உங்க பொண்ணா, என் பொண்டாட்டியா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. இவ என் பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி தானே அத்தை? அத்தை, நான் உங்களை பத்தி யாருக்கிட்ட தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நிச்சயமா உங்களை பத்தி யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது யாரு? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. இவ யாரு? இந்த இசை யாரு? நான் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் அத்தை. என்னமோ பேசுறாங்க. என்ன அங்க போய் பேசிட்டு இருக்கீங்க? யார் அது? சும்மா பார்த்துட்டு இருக்கேன். வா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதமா? ஆமா, வா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரி. கூடிய சீக்கிரத்துல துரோகி யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு முன்னாடி இவ எப்படி உங்க உருவத்தை எடுத்து வந்தா, அதை எப்படி உங்களையும் வச்சிருக்க முடியும்? இவ யாரு? சொல்லுங்க அத்தை. அத்தை, இவ என் பொண்டாட்டி தானே? என்னங்க எப்படி நம்ம மாலை நம்ம கழுத்துல? அட்ரா சக்கானா? அப்படின்னா இசை என் பொண்டாட்டி தான், என் அத்தை பொண்ணுதான். என்ன இதுங்க, அங்க கண்ட மாலை எப்படிங்க? அது வந்திருக்கும், ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்களா? யார் அவங்க? நமக்கு வேண்டியவங்க தான். உங்களுக்கா? நமக்கு. நமக்கா? சரி, வா, உள்ள வா, போலாம். சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. கிங்ஸின் ராஜா. இசை, கொஞ்ச நேரம் வெளியில பாத்துட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி. கிங்ஸின் ராஜா, கிங்ஸ், எதுக்கு என் பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்த? இவன் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் என் பொண்ணா இருப்பாளோன்னு எனக்கும் சந்தேகம் வருது. என்ன சொல்றீங்க மாமா? இவன் என் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னைக்கு இவன் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாலோ அன்னையில இருந்தே எதிரிகள் ஆட்டம் அதிகமாயிட்டு. அப்போ கன்ஃபார்மா இவன் என் பொண்ணுதான். எதனால இவன் உங்க பொண்ணு இல்லைன்னு சந்தேகப்பட்டீங்க? என் பொண்ணு என் மனைவியும் என் கண்ணு முன்னாடி எரியத கண்ணால பார்த்தனே. மாமா, நீங்க இது வரைக்கும் எரியும் போது பாத்தீங்க. என் மனைவி துடிச்சுட்டு கிடக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சுயநலவை இழந்துட்டேன். அப்ப அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு. சரி மாமா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் நிக்கிற இடத்துல எந்த எதிரி நிக்க மாட்டான். நான் உள்ள நுழையும் போதே எதிரி வந்து ஓடி இருப்பான். அதனால தைரியமா பேசலாம். தெரியும், நீ உள்ள வரும்போதே எதிரிகள் தலைதிரிக்க ஓடினாங்க பார்த்தேன்.
அப்ப என்ன மாமா தைரியமா சொல்லுங்க. நீ இந்த விஷயம் தலையிடாத வரைக்கும் தான் எனக்கு பயம் இருந்தது. எப்ப நீ தலையிட்டு இருக்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு பயம் இல்ல. நீ தான் கிங்ஸின் ராஜா வச்ச. நான் கேட்டதுக்கு மட்டும் போக சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு எதிரி யாராவது இருந்தாங்களா? வாய்ப்பே இல்ல. நான் படிச்சதெல்லாம் வெளிநாட்டுல தான். இனி இந்தியாவில வாழலாம்னு வந்திருக்கும் போதுதான் உங்க அத்தையை பார்த்தேன். வெளிநாட்டு படிப்பு, ஆனா உள்நாட்டு கலாச்சாரம் அவகிட்ட அப்படியே இருந்தது. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. தமிழ் பண்பாடோட அப்படியே இருந்தா. அவ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வெளிநாடா இருந்தோம். தமிழ்நாட்டு பண்பாடு மாறாம ஒரு எம்மை கூட குறையாம அப்படியே இருப்பா. பேசுற பேச்சு கூட இந்த மண்ணு பேச்சு மாதிரி தான் இருக்கும். தென்னா விட்டு பேச்சு என்னை ஏதோ அவ பக்கம் இழுத்தது. பார்த்த அன்னைக்கு எனக்கு அவளை பிடிச்சது. அவ உண்மை நேர்மை அவ அறிவு எல்லாமே எனக்கு பார்த்த அன்னைக்கே பிடிச்சது. எங்களுக்கு யாருமே எதிரி இல்ல. எங்க காதலுக்கு யாரும் எதிர்ப்பும் இல்ல. ஏன்னா இந்த குடும்பத்தை வழிநடத்துற பொறுப்பே என்கிட்ட தான் இருந்தது. எங்க அப்பா அப்பா இல்ல, எங்க அம்மா மட்டும்தான். என் காதலுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. தைரியமா வந்து பொண்ணு கேட்டேன். உங்க அப்பா பெரியப்பா எல்லாமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. சித்தப்பா அவர் விளையாட்டு பிள்ளையா தான் இருந்தாரு. கொஞ்சம் முற்கோபியா இருந்தாரு. அப்புறம் உங்க அத்தை பேசணும்னு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு. முற்கோபியா? கிங்ஸில் கொஞ்சம் முற்கோபி தான். சரியா அவருக்கு பேச்சு வராது. பேச்சு வராதுன்னா அவரு திக்கி திக்கி தான் பேசுவாரு. இதை என் வீட்டுல யாரும் சொல்லவே இல்லையே. உங்க அத்தையும் உங்க சித்தப்பாவும் ஒட்டி பந்த ரெட்டைகள் மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க. ஆனா ஒரு வருஷம் முன்ன பண்ணதான். ஆனா அவங்க பேச்சு நட ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா இருக்கிறது எல்லாமே ரெட்டை பிள்ளைங்க நடந்துக்கிட்ட மாதிரி தான் இருப்பாங்க. உங்க சித்தப்பாக்கு உங்க அத்தை எல்லாமே இருக்க முடியாது. அவளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடத்துவாரு. சின்ன விஷயத்துக்கும் இவ்வளவுதான் எதிர்பார்த்து நிப்பாரு. இவளும் அண்ணன் மாதிரி நடந்துக்கிட மாட்டா. ஒரு தம்பி நடத்துற மாதிரி நடத்துவா. அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவனை ஒரு குழந்தை மாதிரி தான் நடத்துவா. சொல்ல போனா என் மனைவிக்கு முதல் குழந்தைய உங்க சித்தப்பா தான். உங்க சித்தப்பாவும் எப்பவும் இவ்வளவுதான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உங்க சித்தப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளைன்னு அத்தனை பாசத்தையும் தங்கச்சிட்டு தான் காட்டியிருக்காரு. இவளும் தங்கையா இருக்காம தாயா தான் நடந்திருக்கா. சரி மாமா, அப்புறம் சித்தப்பா லவ் பண்ண பொண்ணு அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த ரகசியம் உங்க அத்தைக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா உங்க சித்தப்பா உங்க அத்தைகிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு. எனக்கு யாருக்குமே தெரியாது. அவர் லவ் பண்றாருன்னு தெரியும். ஆனா யாரு எந்த எந்த பொண்ணு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்க அத்தையோட அந்த ரகசியமும் போய் சேர்ந்துட்டு. சரி மாமா, உங்க கூட பிறந்தது என் கூட பிறந்தது ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அவங்கெல்லாம் இப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவளுக்கு 17 வயசு தான். அவ சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி போயிட்டா. ஏன்னா எங்களுக்கு அப்பா இல்லாதனால நாங்க அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவளும் நல்ல பணக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா கொஞ்சம் அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. அவளுக்கு 5 பொண்ணு. கடைக்குட்டியா பிறந்தது ஒரு பையன். சில பிரச்சனைனால சம்பாத்தியம் பண்ணதுக்காக அவர் மும்பைக்கு போயிட்டாரு. பிசினஸ் பண்ணதுக்கு நான் தான் கொஞ்சம் சொத்தெல்லாம் வித்து கொடுத்தேன். அதை வாங்கிட்டு தான் போனாரு. இப்ப நல்ல நிலைமையில இருக்கதான் கேள்விப்பட்டேன். டாப்ல தான் இருக்காரு. ஆனா நான் அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி என் முகத்திலே முழிக்க மாட்டேன்னுட்டா. எதனால? அதான் என் பொண்ணு உனக்கு மனைவியா கொடுத்ததுனால. மனைவிங்கிறீங்களே, நான் என்ன முறைப்படியா தாலி கட்டுனேன்? ஆமா. என்ன சொல்றீங்க மாமா? நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நாங்க வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டோம். அன்னைக்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம். அதுக்கப்புறம் நீ பிறந்ததுக்கு அப்புறமும் நாங்க மறுபடியும் வெத்தலை தாம்பு மாத்திக்கிட்டோம். என் ஒய்ஃப் ஒண்ணு மருமகன் தான் கூப்பிடுவா. அதுக்கப்புறம் என் மனைவி கற்பமானா. அப்போ நீ வயிற்றுக்கும் போதே இவ என் மனைவின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவ பிறந்த அன்னைக்கே நீ அவ கழுத்துல செயின் போட்ட. என் மனைவின்னு சொல்லிதான் நீ கழுத்து தாலி போட்ட. என்ன மாமா சொல்றீங்க? நான் ஆமா, நாங்க யாருமே தடுக்கல. உங்க அத்தைக்கு அவ அண்ணனே திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீல். நீ அப்படியே உங்க சித்தப்பா மாதிரியே இருந்த. இப்பவும் அப்படிதான் இருக்க. அதனாலே எப்படியாவது உனக்குதான் தான் மகளை கொடுக்குங்கிறத அவ ஆசை. தண்ணி தான் கூடயே வாழ்றதா அவ நினைச்சா. ஆனா அது ரொம்ப நாளே நினைக்கல. மாமா நீங்க சொல்றதுலாம் எதுவுமே மாமா, அது எப்படி மாமா அத்தை திடீர்னு இறக்க முடியும்? சிகரெட்டு குடிச்சீங்க, கார் வெடிச்சது, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே மாமா. ஏன் மாமா, நீங்க தானே எப்பவுமே ட்ரை பண்ணுவீங்க? ஆமா, அப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணதானே செய்வீங்க. இங்க இருந்து ஊட்டி கொடைக்கானல் மலைக்காடு எல்லா பக்கமும் நான் போயிருக்கேன். ஜீப்ல போயிருக்கேன், கார்ல போயிருக்கேன். அப்பெல்லாம் நான் ஸ்மோக் பண்ணிட்டு தான் போவேன். அப்படித்தான் அன்னைக்கும் நான் போனேன். இது உங்க அத்தைக்கே நல்லா தெரியும். சரி மாமா, அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா ஏதாவது தோணுச்சா? ஆனா என்னன்னு தெரியல, கார்ல ஏறில இருந்து என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. அகஸ்டினி இதே மாதிரி காருக்குள்ள வச்சு கொல்லப்பட்டாங்க. காருக்குள்ள வச்சு கொல்றது இவங்களுக்கு கை வந்த கலையா இருக்குது. இவங்க கிட்ட ஏதோ ஒரு கேஸ் இருக்குது. மாமா, அந்த ஏதாவது ஸ்மெல் ஏதாவது உணர்ந்தீங்களா? அதான் சொல்றேனே, நான் ஸ்மோக் பண்ணதுனால அந்த ஸ்மெல் எதுவுமே என்னால கண்டுபிடிக்க தெரியல. அத்தைக்குமா தெரியல. அவ குழந்தை அழுதுங்கிறதுனால அதுலதான் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தா. எங்க குழந்தை ரொம்ப அழுறான்னு வண்டி எடுத்த நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. ஸ்மோக் பண்ணாதீங்க, குழந்தை அழுறா, அந்த ஸ்மெல் அவளுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், இதை தூக்கி தூர போடுங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் வந்தா. அதனால நான் ஸ்மோக தூர தட்டிட்டு கையில எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் நடந்தது. அப்போ
உங்க கையில ஸ்மோக் இருக்கும்போது இது நடக்கல. இல்ல, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா வெளியில போடதான் நினைச்சு உள்ள போட்டுக்கணும்னு எனக்கு தோணுது. சரி மாமா, நான் உன்னை கேட்பேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு கிங்ஸே, உங்க தம்பி குடும்பத்து எங்க இருக்குது? அவன் என்கிட்ட கோவப்பட்டுட்டு தனியா போயிட்டான். ஏன் கோவப்பட்டுட்டு போனாரு? என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினா. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என் பொம்மைமா இருந்த இடத்துல என்னால வேற எந்த பொண்ணுமே வச்சு பார்க்க முடியல. நான் அவ கூட வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல, அதுக்கும் மேல வரும். அந்த வரத்தை நான் இழக்க விரும்பல. அந்த நினைவுகளோட வாழ்ந்துலாண்டா நான் கல்யாணம் பண்ண விரும்பல. உங்க அத்தை என் கூட வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருக்கலாம், ஆனா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை. அவகிட்ட அதிகம் படிச்சிருக்கங்க திமிர ஒரு நாள் கூட பார்க்க முடியாது. ஒரு மனைவியா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவா. அவளை மாதிரி கணவனை மதிப்பா நடத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அவ அன்பு, பாசம், அவ மத்தவங்களை அனுசரிச்சு போற விதம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். கோபத்துல வர்றவங்களை கூட சமாதானப்படுத்துற குணம் அவகிட்ட உண்டு. அதனாலதான் என் தங்கச்சி அண்ணிய பேசி நம்மளாலதான் அன்னைக்கு இப்படி ஆயிட்டுன்னு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. அவ்வளவு பாசமா இருப்பா. சொல்ல போனா என்னை விட அதிகம் படிச்சவா, என்னை விட நிறைய காரியங்களை கத்துக்கிட்டவா. சொல்ல போனா அவளுக்கு தெரியாததே கிடையாது. காராத்தே, சிலம்பாட்டம் எல்லாமே அவளுக்கு சாதாரணமா வரும். கத்தி வீசலாம் அவளுக்கு சாதாரணமா வரும். குறிப்பாத்த ஒரு பக்கம் வீசினா அவ்வளவுதான், எதிரில இருக்கவன் காலி. அந்த அளவுக்கு குறிப்பாத்த அடிப்பா. இதுதானே இசையும் உயாம சொல்லுவா. நான் சிலம்பாட்டம் குங்கு கத்துருக்கேன்னு, ஆனா ஒண்ணுமே கத்துக்கிட்டது கிடையாது. வெறும் வாயில மட்டும் சவுண்ட் கொடுப்பா. ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்கணுமே. மாமா, அத்தை வீட்டுல என் பொண்ணாட்டி இருக்கும் போதே அத்தை போ கத்தி வீசு குங்கு கராத்தே ஏதாவது பண்ணுவாங்களா? டெலிவரிக்கு முதல் நாள் வரைக்கும் கத்தி வீசுல பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. கத்தி வீச்சு, வால் வீச்சு அவளுக்கு சர்வ சாதாரணமா வரும். குங்கு கராத்தே எல்லாமே நல்லா வரும் அவளுக்கு. அதுதான் இந்த இசை அப்படி சொல்லிருக்காளா? நான் சொல்லும் போதெல்லாம் விளையாட்டு எடுத்துக்கிட்டேனே. மாமா, இப்ப கூட்டு வந்தேன் உங்க பொண்ணு. அது நமக்கு இன்னும் உதவியே தெரியாது. அந்த பொண்ணு எல்லா ஃபார்ம்லும் கரெக்டா போடுவா. நீங்க எப்படி கொடுத்தாலும் போடுவா மாமா. அதே மாதிரி குங்கு கராத்தே அவ எதுவுமே முறையா கத்துக்கிட்டதே கிடையாது. அவ எந்த கிளாஸுக்குமே போனதில்லை. ஆனா என்கிட்ட விளையாடுவா அப்படியெல்லாம் செஞ்சு. ஆனா நான் அதை காமெடியா நினைச்சுக்கிட்டேன் மாமா. ஆனா அவ கொஞ்சம் அது மாதிரி நல்லா பண்ணுவா. எனக்கும் இந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் செய்யுது. நான் கண்ணால பார்த்தனே மாப்பிள்ள, என் பொண்ணு எதிரத நான் கண்ணால பார்த்தனே மாப்பிள்ள. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் இவளை என் மனைவியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல ஒருவேளை வாழ்ந்தானா? இல்ல, இவதான் இருக்கணும், இவதான் இருக்கணும். சரி மாமா, நான் உங்க தம்பி பத்தி தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் சண்டை போட்டுட்டு அவன் மனைவி பிள்ளைங்களை போட்டுட்டு கிளம்பிட்டான். அவருக்கு இப்ப எத்தனை குழந்தைங்க? இங்கேருந்து போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்தா. இப்ப வேணா ஒரு பையன் இருப்பான்னு கேள்விப்பட்டேன். அவங்க ஃபேமிலியா? பக்கத்து ஊர்லதான் இருக்காங்க. ஓ சரி. உங்க தம்பி நீங்க கல்யாணம் பண்ணி தான் இருந்தாரா? ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அவனுக்கு கல்யாணம் முடியல. என் ஒய்ஃப் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. சரிம்மா, இப்ப உங்களுக்கு மிரட்டுறது, இந்த பொண்ணு உங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு பண்றது, இதெல்லாம் யாரு? சொல்லுங்க மாமா, எனக்கே தெரியல. நான் இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்திருக்கேன், எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. எப்போ இந்த பொண்ணை நான் பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருக்குது. இப்ப எனக்கு ஒரே குழப்பம், இது என் பொண்ணா இல்லைன்னா என் மனைவி ரூபத்துல இருக்க வேற யாருமா? ஒரே குழப்பமா இருக்குது. எனக்கு இந்த பொண்ணை பார்க்க கூட தைரியம் இல்லை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கிங்ஸ். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்ப நான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போலான்னு பார்த்தேன், ஆனா என்னை யாரும் விட மாட்டேங்காங்க. யாரும் விட மாட்டேங்கா? அது யாரு என்னன்னு சொல்லுங்க மாமா. தெரியல கிங்ஸ், எங்க இருந்து எப்படி மிரட்டல் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. புதுசா வராங்க, பொண்ணு ஆணு யாருமே யோகிக்கவே முடியல. எங்க இருந்து வராங்க, எப்படி வராங்க, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரேச்சல் இப்படிதான் சொன்னா, ஒரு 10 பேர் இருக்குமா? யோகிக்கவே முடியல. தம்பி, எவ்வளவு நேரம் தான் சொல்றது? போங்க, ஐயாக்கு தெரிஞ்சா கோபப்படுவாரு. நான் அவளை பார்க்கணும். அதான் அந்த பொண்ணு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாலே. போங்க தம்பி. நான் அவளை பார்க்கணும். தம்பி, அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கு, நீங்க நிக்க கூடாதுன்னு. போங்க தம்பி, எனக்கு வேலை போயிடும். நீங்க போங்க தம்பி. தம்பி, என்ன கோபப்பட வைக்காதீங்க. அந்த பொண்ணு என்ன ஏசிக்கிட்டு இருக்கு, நீங்க போங்க தம்பி. அவளை ஒரு வாட்டி வந்து பார்க்க சொல்லுங்க, நான் போறேன். இல்லைன்னா நான் இங்க போக முடியாது. தம்பி, பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி. நீங்க பெரிய பையன் மாதிரி இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், கிளம்புங்க. அது அவளை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் போறேன். பார்க்க வசதியான விட்டு பையன் மாதிரி இருக்குது, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? தம்பி போங்க தம்பி. அவளை வர சொல்லுங்க, நான் போறேன். இது லைக் கூடாது. வாங்க தம்பி. என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னு நினைச்சேன். என் பிள்ளையாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். தாயை போலதான் பிள்ளைங்க மாதிரி என் வாழ்க்கை மாதிரி என் பிள்ளைக்கு அமைய போகுது. போங்க போங்க. லவ் பண்றீங்க, பிரச்சனைனா விட்டுட்டு போயிடுறீங்க. எதுக்கு லவ் பண்றீங்க நீங்களாம்? போங்க தம்பி, அவ அப்பா கோவப்படுவாரு. போங்க. அவ தலையெழுத்து, அவ எப்படி வாழ்னு இருக்குதோ அப்படிதான் இருக்கும். அதை யாரால மாத்த முடியும்? அவன் அப்பன் சொல்றனுக்கு கழுத்தை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறா. எப்படி உசுரோட சாகடிக்கீங்க? போங்க தம்பி. அவ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. போங்க. நான் அவகிட்ட பேசணும். நான் செஞ்ச தப்புதான் இல்லைங்கள, அதுக்காக நான் விட்டுவா செஞ்சுவேன், கைவிட மாட்டேன். அதை வர சொல்லுங்க. உங்களுக்கு ரேச்சலை பத்தி சரியா தெரியல. அவன் நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் தான் அது உறவு. அவன் நம்பிக்கை எடுத்துட்டா இனி உங்க கூட வாழ மாட்டான், எனக்கு தெரியும். போங்க தம்பி. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் விட முடியாது. அவ எனக்கானவா,
அதை எப்படி நான் விடுவேன்? அவளை வர சொல்லுங்க, நான் அவரை பார்த்து பேசணும். சத்தியமா என்ன சொல்றேன், அவ உங்க கூட வாழ மாட்டா. ஓவா எனக்கு அவ்வளவா சொல்லிக்கிட்டே இருக்க, கோத்த கலப்பாதீங்க. அவளை வர சொல்லுங்க, நான் இருந்து போவேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ உள்ள போ. அம்மா அறிவில்ல, கண்டவங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்க, அதுக்கு தான் வெட்டிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா? இங்க கண்டவள நிக்க கூடாது. அவங்க போனோன்னே எடுத்து டேட்டால் போட்டு கொல்லி விடு. அம்மா தொலைச்சு இது ஏன் வீடு, கண்டவளம் வந்து கத்திட்டு இருக்க கூடாது. நீ ஏன் வெளியில போயிட்டா நல்லது. இல்லனா அசிங்கப்பட்டு தான் வெளியில போகணும். அது உனக்கு பிடிக்குன்னா சொல்லு. என்ன மறக்கல? யாரையும் மறட்டுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த பழக்கம் எனக்கு இல்ல. வாட்ச்மேன், இங்க யாரும் நிக்க கூடாது. கிளம்ப சொல்லு. அப்போ இப்படிதான் இருக்க போற கடைசி வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேன். யாரையுமே எனக்கு இனிமே தெரியாது. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போடி, எவ்வளவு நாள் இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஆனா சத்தியமா இனி நான் உன்னை தேடி வர மாட்டேன். நீ ஏன் என்ன தேடி வருவ? அதுக்கு அவசியம் இருக்காது. ஏமா அவர் எங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்க? கோவத்துல வேண்டது வல்ல பாப்பத சவுட்ல குட்டி மூஞ்சி முறல வீங்கும். ஒழுங்கா வா. வான்னு சொல்லல போதும். இவனுங்க இந்த இதெல்லாம் போதும். வா வான்னு சொல்லுடி. அது ஏதோ சின்ன சின்ன சண்டைகள் வருதுதானே, கொஞ்சம் பொறுமையா இருடி. நீ உள்ள போ. வேண்டாண்டி, உங்க அப்பா பேச்ச கேட்டு சீரஞ்சிடாதடி. சொன்னா கேளு. இனி என்ன இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. போ. சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? இங்க பார், ஒரு திருப்பு தப்பு பண்ணிட்ட, ஒரு நான் யாருக்கு கூட பார்க்க மாட்டேன். சொன்னா கேளு, போகாத. ரேச்சல் தப்பு பண்ணாத ரேச்சலே. எந்த ஆம்பளைக்கு இது பிடிக்காது. இப்படி பண்ணாதடி. அவன் மேல உரிமையில தானே கூப்பிட்டு இருக்கா. போய ரேச்சலே. தப்பு பண்ணாத, சொன்னா கேளு. என் கோத்த கொள்ளலாத. அது எதியா வா. தப்பு பண்ணிடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சொன்னா கேளு. யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். ஏழையும் வாசலுக்கு வந்தது பூங்குருவி, கோழை என்று இருந்தே போனது கை நழுவி. இதை யாரோடு சொல்ல? எங்க ரெண்டுத்தையும் பிடிக்க முடியாது. அவன் என் பொண்டாட்டின்னு என்னெல்லாமோ சொன்ன. இந்த தாவிது நினைச்சதை முடிப்பான்டா. இன்னும் நீ என்னெல்லாம் பார்க்க போறன்னு மட்டும் பாரு. போடா போடா, இவன் நீயே வச்சாலு. ஏதாவது பேசுவா உங்களுக்கு பார்த்தா உங்க பச்சை அந்த பையன்கிட்ட பழிக்காது. நீங்க என்னத்தான் பிளான் போட்டாலும் சரி, நீங்க ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இப்பவும் எங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதே மீறி போனா உசுரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க. எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதான் எப்படியாவது பார்க்கலாமேன்னு வந்தேன். நான் உன்னை லைஃப்ல பார்த்துருக்க கூடாதுல்ல, உனக்கு ஆதரிச்சிருக்க கூடாதுல்ல. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கேன்ல. சே அப்பெல்லாம் இல்ல. ஒரு ஆணு என்னைக்குமே தன்னை நம்பி வரவல என்னைக்குமே கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி அவன் கஷ்டப்படுத்துறானா அவன் ஆம்பளையே இல்லை. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல, உனக்கு ஆதரிக்கிறேன்னு கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாத கோழையா இருக்கேன்ல. இதுல ஒரு கோலத்தனால எதுவுமே இல்ல. ஏன்னா உங்க அண்ணனுக்கு அப்படி நடந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு நடந்துருமோங்கிற பயம் உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க பயப்படல, என்ன தப்பு இருக்குது? நீங்க ஒண்ணும் உங்களுக்காக மறைக்கலையே, உங்க குடும்பத்துக்காக தானே மறைக்கிறீங்க. தனக்காக மறைக்கிறது வீரம் இல்லைங்க, குடும்பத்துக்காகத்தான். மனசுக்குள்ள இருக்க ஆசை எல்லாத்தையும் மறைக்கிறான் பாருங்க, அவன் தான் வீரமான ஆம்பளை. எனக்கு பிறந்தவளே, இதை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்ட. உன் கூட வாழ்ற பாக்கியம் தான் எனக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ஒண்ணு சேர்ந்து வாழ்வோம். நான் ஒண்ணு சொல்ல கோபப்பட மாட்டியா? என்ன? உங்க வாயால ஏதாவது வந்ததே என்ன உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். இல்லடி, அது சூழ்நிலை. இதுக்கப்புறம் ஏதாவது வாயை திறந்தீங்க. இல்லடி, அது என் சூழ்நிலை உனக்கு இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது. அது இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிட மாட்டேனே. அதான் வாயை மூடுங்கன்னு சொல்லலையா?
நான் இனி இருந்தாலும் செத்தாலும் சாம் பொண்டாட்டியா தான் இருப்பேனே சாவேனே தவிர இன்னொத்த பொண்டாட்டி என்னால வாழ முடியாது. அதுக்கு உங்க கையால என்ன கொன்னு போட்டுருங்க. ஏன்? வேண்டாண்டி, இனி என் வயல அப்படி வராது. நீ சாம் பொண்டாட்டியாவே இருடி, சாம் பொண்டாட்டியாவே இரு. நீ சாம் பொண்டாட்டியாவே இரு, சாம் பொண்டாட்டியாவே இரு. இல்லடி, சத்தியமா நானும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுத்துக்கிட மாட்டேன், கொடுத்துக்கிடவே மாட்டேன். என்னாலும் என் கூட இருப்பல்ல? என்னாலும் இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் கூட இருப்பல்ல? என்ன பண்ணாலும் கூட இருப்பேன். தெரிஞ்சுதானே விரும்பல. இப்பவும் சொல்றேன், நான் இப்பவும் சாம் பொண்டாட்டி தான், செத்தாலும் சாம் பொண்டாட்டி தான். இதை நீங்க ஊரடிய சொன்னாலும் சரி, இல்ல இப்படி ரகசியமா வாழ்ந்தாலும் சரி, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் உங்க பொண்டாட்டியா தான் இருக்கணும், அவ்வளவுதான். நான் எப்பவும் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவா. சீக்கிரம் எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு உன் கழுத்துல ஊரறிய தாலி கட்டுறேன்டி. எதுக்கடி ரகசியமா வாழணும்? ஊரறிய இவதான் என் பொண்டாட்டின எப்படி கல்யாணத்தை நடத்துறேன் மட்டும் பாரு. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சத்தியமா சொல்றேன்டி, நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கெல்லாம் சேர்த்து உன்னை நான் எப்படி வாழ வைக்கிறேன் மட்டும் பாரு. நம்ம சந்தோஷமா வாழ்ற நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். என்ன? அது வந்து வேண்டாம், நான் எல்லா கடமையும் முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் அட்வான்ஸ் வேணும். அதுதான் எக்கச்சக்கமா கிடைக்குமே. அது தாராளமா கொடுங்க. பேசுறது இயல் தானா? ஆமா, இப்படி வீரமான புருஷா இருந்தா கேட்காம என்ன பண்ணுவாங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அவங்க கிட்ட என்ன பத்தியே தான் பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரியும். நான் கேட்டா இல்லன்னு சொல்றீங்க. உன்னை பத்தி இல்ல, விடு. நான் கேட்டேன், என்ன பத்தி தான் நீங்க பேசுனீங்க. என்ன பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது? உன்னை பத்தி பேசல, அமைதெல்லாம் இரு. ஒருவேளை இவன் எத்த பொண்ணா இல்லைன்னா எத்த பொண்ணுங்க டென்ஷன் இருக்கேன். இவன் வேற. சொல்லுங்க, என்ன பத்தி அங்க என்ன பேசுனீங்க? நானே டென்ஷன் இருக்க கோத்த கடப்பாத, கொஞ்ச நேரம் அமைதியில வாடி. என்ன பத்தி பேசுவாங்களா? நான் கேட்டா கோவம் வருமா? ஐயோ, அமைதியில இருடி. கோத்த கலக்கிறாத, நானே பல விஷயம் கண்டுபிடிக்க முடியாம டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன். அமைதியில வா. நல்லா இருக்குதே. இவங்களே என்ன கூட்டிட்டு வராங்க, என்ன பத்தி பேசுவாங்களா கேட்டா கோவம் வந்துருமா? அடே வாய் மூடி, சொல்லிக்கிட்டே இருக்க கோத்த கலப்பாதனே. எதுக்கு கத்துனீங்க? இல்லடி, நான் கத்தல இங்க பாரு, நான் கத்தல. ஐயோ, உன்னை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு. ரொம்ப தான் சரிச்சுக்கிட்டீங்க. அப்போ எங்க வீட்டுக்கு என்ன விட்டுருங்க. அதெல்லாம் அங்க அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டீங்க. நான் எங்க அம்மா அப்பா பார்க்கணும், நான் போறேன். நீ எந்த வருஷம் பிறந்த? எதுக்கு சொல்ல? என்ன திட்டுனீங்களா? நான் சொல்ல மாட்டேன். இப்பா ஒருத்தி. சரி தங்கம், உன்னை நான் திட்டவே மாட்டேன், சரியா? எவ்வளவு கோவம் இருந்தாலும் உன்னை திட்டவே மாட்டேன், சரியா? ஆனா இப்ப திட்டுனீங்களே. எவ்வளவு கோவம் இருந்தாலும் காமெடி ஆக்கி விட்டுருவா. என்ன என்ன திட்டுனீங்க தெரியுமா? நீங்க யாரைய தேடுறீங்கல்ல? யார் உனக்கு சொன்னா? எனக்கு தெரியும், நான் கேட்டேன். ஒருவேளை அது நான் இல்லைன்னா என்னை விட்டு போயிருவீங்களோ? என்னடி வார்த்தை பேசுற? இல்ல, யாரைய தேடுறீங்க, அது நான் இல்லைன்னா? சத்தியமா போமாட்டேன்னு அப்படி சொல்லாத. போய்க்கிட மாட்டேன்னு கடவுளே, அது இவ்வளவுதான் இருக்கணும். இனிமேல் உன் வாயிலிருந்து அப்படி வரக்கூடாது, சரியா? இனிமேல் உன் வாயிலிருந்து அது வார்த்தை வரக்கூடாது, வரக்கூடாது. மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. ஒருவேளை அது நீ இல்லைனா அடுத்த நொடி அதை கேட்கும் போது நான் உசுரோட இருக்க மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு பார்க்க முடியாதுடி. இப்போ நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன்டி. கடவுளை, அந்த பொண்ணு இவளா இருக்கணும். ஒருவேளை இவ இல்லாத பட்சத்துல வேற ஒரு பொண்ணு உசுரோட இருக்குன்னு அதை கேட்கறதுக்கு நான் உசுரோட இருக்க கூடாது.
என்னங்க ஆ, ஆ, என்ன யாரையோ தேடுறீங்க? யார தேடுறீங்க? ஆ, அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு இவளதான் இருக்கணும். எந்த பொண்ணு இவளதான் இருக்கணும். என் பொண்டாட்டி இவளதான் இருக்கணும். கடவுளை இன்னொரு பொண்ணு இருந்துடக்கூடாது. அதை கேட்கிற சக்தி எனக்கு இல்ல. இவ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. என்னங்க நீங்க அழறீங்களா? இல்லையா, அதெல்லாம் இல்ல. கண்ணீர் வருது. என்னங்க என்னமோ இருக்குது. என்ன? ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. நாத்தே நாத்தே, என்ன மைனியா அந்த வீட்டுக்காத்து இந்த சைடு வீசின மாதிரி இருக்குதே. உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்லைன்னா ஏதாவது விஷயம் சொல்ல வந்திருக்கீங்களா? என்ன உங்க சின்ன மாவா எப்படி இருக்கா? ஆனா என் கடைக்குட்டி மாவை எடுத்துட்டு ஓடினாலே உங்க மாவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா நாத்தே? ஆமா ஆமா நல்லா தானே இருப்பா, நல்லா தானே இருக்கணும். அந்த ரவுடி பையில தயவுல வாழ்ந்துட்டு இருக்கால, நல்லா தான் இருப்பா. நாத்தே சொல்லுங்க மைனி. அது வந்து நாத்தே ஏற்கனவே பேசுனதுதான். அதாவது மாப்பிள்ளைக்கும் இவளுக்கும் கல்யாணம். புரிய மைனியா என்ன சொல்லுவிய? இல்ல ஏற்கனவே நின்னு போன கல்யாணத்தை நாம ஏன் நடத்தக்கூடாது? நடத்தது இருக்கட்டும் மைனி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க ரெண்டாவது மாவா கதை என்னாச்சுது? கடைக்குட்டியே கெட்டி கொடுத்தியா சரிதான். இந்த ரெண்டாவது உள்ளவள மூத்தவ உங்க கூட தான் இருக்கா. இந்த ரெண்டாவது உள்ளவ கெட்டி கெட்டி கொடுத்துட்டீங்களா என்ன? அது வந்து என்ன மைனி பொம்பளை பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிய? ஏனோ ரவுடி கூட வாழ்ந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டா. பொண்டாட்டியா வாழுதாளா இல்லனா? ஐயோ அது வந்து என்ன மைனி அந்த பிள்ளை ஆரம்பத்துல இருந்து அந்த பிள்ளை கதை இப்படிதானே போய்கிட்டு இருக்குது. உன்னே பொண்டாட்டியா வாழவீங்க இல்லன்னா அங்க இல்லாம இங்க ஒரு நாள் பாக்க அங்க ஒரு நாள் பாக்க. என்ன மைனி முத ரெண்டாவது உள்ளவ வாழ்க்கை சரி பண்ணுங்க. ஒரு மூத்த வாழ்க்கை பத்தி தானா பேசலாம். ஒன்னே ரெண்டாவது உள்ள கட்டி கொடுங்க இல்லனா வீட்டோட வைங்க. இது என்ன ரெண்டு இல்லாம நான் என்னதுல இருந்து பொண்ணு எடுக்க முடியும் சொல்லுங்க பாப்பா. இப்ப என் மகன் சொன்னா கெட்டதான் செய்வான் இல்லங்களே. முத ரெண்டாவது பிள்ளை வாழ்க்கையா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தம் பேச வாங்க. அவ ஒழுக்கமா வாழ்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து சம்மந்தம் பேசுங்க. வந்துட்டு சம்மந்தம் பேசுறதுக்கு இஷ்டம்னா இஷ்டம்னு சொல்லுங்க. இந்த யார் வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும் அவசியம் இல்ல. வெளியில பார்த்தா ஏன் கதை நாருது. என்னத்த சொல்ல? இந்த ஒழுக்கங்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமாங்க. தெரியும் அங்க சித்தி இங்க சித்தி இங்க தான் வருவீன்னு தெரியும். இனி என் கால் வட்டல இருந்து விழுவியன்னு எனக்கு தெரியும். இந்த இசை கதை ரொம்ப நாளா எனக்கு மர்மமாவே இருக்குதே. அந்த புள்ள ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் குழப்பம் தான். சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுதானே எல்லாம் வாங்கியிருக்கேன், சாப்பிடு. இல்ல பசி இல்ல. என்னடி கண்டம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு? நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. நீ இப்ப எந்திக்க போறியா இல்லையா? என்ன என்ன நடக்குதுங்க? அவன் ஒரு பைத்தியம், சைக்கோ. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆமாமா பைத்தியம் சைக்கோ தான். பாபார் என்ன பண்ண வேண்டியது மரியாதையை எந்திரிச்சிரு. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் பொண்டாட்டி தான் வேணும். மரியாதை கட்டும் ரெண்டு போயிரு. இவன் என் பொண்டாட்டி இவ கொஞ்சம் இருக்கா போ. நீங்க இருங்க, அவன் ஒரு சைக்கோ. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. கோத்த குழப்பிடாத. நான் எந்த எல்லைக்கு போவேன்னு உனக்கு தெரியாது. என்ன நினைச்சது இதெல்லாம்? அதான் சொன்னேன், இவர் சைக்கோ. எங்க அது என் முகத்தை பார்த்து சொல்லு. நான் எதுக்கு உன் முகத்தை பார்க்கணும்? ஆமா இப்ப பார்க்க முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? அது அந்த பொண்ணு உங்க முகத்தை பார்க்க விரும்பலையே. என்ன அது என் பொண்டாட்டில. யாருக்கு பொண்டாட்டி? நான் எவனுக்கு பொண்டாட்டி இல்ல. மரியாதை எங்க போயிரு. இங்க பாரு, நான் ஓப்பனா பேசினேன். ஒரு உனக்கு தான் அசிங்கம் பாத்துக்க. பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா நிறுத்தி வேண்டியது இருக்கும் பாத்துக்க. மரியாதை எங்க போயிரு. மரியாதை நீ எந்திரிச்சு வந்துரு, அதான் உனக்கு நல்லது. நீ ஏன் எந்திரிச்சு வந்துட்டனா உனக்கு நல்லது. இல்லனா அந்த சாருக்கு நீ என் பொண்டாட்டிட்டு நிரூபிக்க வேண்டியது இருக்கும் பாத்துக்க. கருக்கு பைய ஏதாவது பண்ணிடுவானே. மரியாதை எங்க போயிருக்க சொல்லிட்டேன். உன்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தையே கிடையாது கட்டியா. மறுபடி சொல்றேன், எந்திரிச்சு வந்துரு. எனக்கு இப்படி கண்டோம் பக்கத்துல நீ உட்கார்ந்து கிளம்ப பக்கம் வழி பத்துக்கிட்டு எருது. மரியாதை எந்திரிச்சிரு. சே அசிங்கமா இல்லடி, கண்டோம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. சே என்னால பக்கத்துல கூட நிக்க முடியல. பார், நான் கோத்துல என்ன வார்த்தை விடுவேன்னு எனக்கு தெரியாது. என் கோத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கெட்டவளை விட்டு கொடுக்குறது நான் கேன பையன் நினைச்சேடி. பொண்டாட்டி விட்டு கொடுத்துட்டு போவேன்னு நினைச்சே நீ. ஆமா இவன் மூஞ்சி தூக்கிட்டு போனா அப்படியே விட்டுருவான் பாரு. எங்க இருந்தாலும் நல்லா வாழுன்னு, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு பார்த்து நினைச்சோ கண்டு துண்டு மாக்கிறேன்.
உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வார்த்தையே ஆகாது கேட்டியா? எனக்கு உன்னை பிடிக்கல. நீ யாரு? இல்ல தெரியாம கேட்க. நீ யாரு? உன் புருஷன். ஆமா, இவ தொட்டு தாலி கட்டினார் பாரு. தொட்டு தாலி கட்டலதான். என்ன நீ வந்து காது பொத்திக்க? ஐயோ, இவன் எதையாவது வார்த்தை விட்டுருவானே. பாய மூடு. அந்த பையன் இருக்குல்ல, ஒழுங்கா இடிச்சு வந்துரு. இன்னொரு வாட்டி அவன் பக்கத்துல உட்காந்து போத்தேன். முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ. எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. இங்க போயிரு. உனக்கு எனக்குமான இந்த உரம் முடிஞ்சு போச்சுது. பொண்ணட்டிங்கல்ல, சரி போ, நான் டைவர்ஸ் பண்றேன். போ. இவ டைவர்ஸ் பண்ணல விட்டுவா பாரு. ஒழுங்கா வந்துரு, மானத்தை வாங்க வச்சிடாத. வா. நீ நிம்மதியாவே வாழ விட முடியா? என்னால சத்தியமா இனி உன் கூட வாழ முடியாது. உன்னை பார்க்கும் போதுலாம் நீ எனக்கு கொள்ள வந்ததாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என் மேல நம்பிக்கை இல்லாம. அதுக்கு எத்தனை வாட்டி உன் காலையில வந்து மன்னிப்பு கேட்டேன். காதல்ல முக்கியமானதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உனக்கு இல்ல. அடைச்சு ஏறி நம்பிக்கை நம்பிக்கை ஏன் இடத்துல எவன் நல்லா இப்படிதான் பண்ணிருப்பான். ஆமா, நான் இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை கொல்ல பார்த்தேன். போவியா? எவனா என் குடும்பத்தை தூக்க நினைக்கிறானே, அது இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஒண்ணு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். சந்தேகப்பட்டாடி உன்னை கொல்ல வந்தேன். நீ இப்படிலாம் பண்ணிக்கிறத நான் உண்மை சந்தேகப்பட சொல்லிட்டேன். இப்படிதான் இருப்பாள். தெரிஞ்சு போச்சுடி. என் முடிச்சுட்டு ஒரு டைப் அவன் முடிச்சுக்கலாம்னு பாக்கியோ. அம்மா, இவன் இப்படி பேசுறானே. டேய், என்ன கோகலையாக்காத. இங்க இருந்து போயிரு. நீங்க இருந்து எந்திக்காம நான் போக மாட்டேன். நீ இன்னும் எந்திக்காம வந்தா நான் இன்னும் அசிங்கப்படுத்தேன். ஒழுங்கா எந்திரிச்சிரு. காயின் காயின். அண்ணா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா பொது இடத்துல வந்து நின்று ஒரு பொண்ணு கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன புரிஞ்சுக்காம எவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கல, என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியல. என்ன பல பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவன் பண்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு கோபமா இருப்பான். சரியாயிரும். என்ன அவன் எவன் நாளும் கோபம் இருக்கட்டும், ஆனா எவன் கூடாது என்ன பாக்கிறதுக்கு என்னால முடியாது. ரஜன், இது என்ன பழக்கம்? எங்க அப்பா பாத்துருக்காரு, அவ்வளவுதான். பாரு, இவன் இல்ல, ஒரு பொண்ணை உண்மையா நேசிக்கிற எவனாலையும் கட்டிக்க போற பொண்ணை அடுத்த பக்கத்து நின்னாலே பொத்துக்கிட்டே ஏண்டி அத்தை ஏண்டி அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன பழக்கம்? இவன் தான் உசு குசா விரும்புறான்னு தெரியல. இது என்ன பழக்கம்? தொலைச்சு காதல் சொல்ல விட்டு போறதுக்கு நான் ஒண்ணு கோலைங்க இல்ல. கட்டியா? டேய், இவா என் தம்பி கட்டிக்க போற பொண்ணு. நீ கிளம்பு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்க பார், அப்படி எல்லாம் விட முடியாது. கட்டியா? இன்னொரு வாட்டி என் தம்பி உன் பின்னாடி கெஞ்சிட்டு இருக்கத பார்த்த தொலைச்சு. அதான் உங்க தம்பி பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. நீ வேணா லவ் பண்ணதுக்கும் வேண்டான்னு விட்டு போறதுக்கும் பொம்மை நினைச்சா இல்ல உயிர் அது ஜனம் நினைச்சா? இங்க பார், காதலே கல்யாணம் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும். அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அதுக்காக இனத்துல தேடி போயிருவியா? இவன் யாருக்கிட்ட கை கட்டி கூட நிக்க மாட்டான். உங்ககிட்ட கெஞ்சிட்டு நிக்கான். ஒசால்ட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதுதான் உனக்கு லாஸ்ட் வாணி. சின்ன வாட்டி என் தம்பி உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கத பார்த்த தூக்கிட்டு போயிருவான். பாத்துக்க. என்ன வெறுப்பத்தி பாக்குறியா? என்ன நான் எதுக்கு இவரை வெறுப்பத்தி பார்க்கணும்? எனக்கு பிடிக்கல. அப்படி என்ன பண்ணிட்டான்? உன்னை விட்டு வேற ஏதாவது கொண்டு போனானா? இப்போ நீ தானே வேணும் வந்து நிக்கிறான். இங்க பார், என் தம்பி இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்கதுல எனக்கு பிடிக்காது. சின்ன வாட்டி போய் கெஞ்ச வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உங்க உருட்டல் மட்டல ஈஸியோட வச்சுக்கிடுங்க. அவளை நீங்க கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்களாங்க. என்ன திட்டறதுக்கு உங்களுக்கு ஒரு வரையே இல்ல. அண்ணனுடைய எது பேச பார்த்த அடச்சே, நிப்பாட்டுங்க. இசை கதை ஊரே நாடுது. இந்த கிங்ஸுக்கு அந்த இசை வப்பாட்டியா இருக்கான்னு ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பைய கிங்ஸ் என்ன அவளை வச்சிருக்கான்னு ஊர் முழுக்க பேசுறாங்க. தூக்கிட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு ஊர் முழுக்க பேசுறாங்க. இவரு உங்க வாழ்க்கை பத்தி என் வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? என்னமோ நான் மட்டும் சொன்ன மாதிரி அடிக்கிற. கொஞ்சம் காதை வெளியே வச்சு கேளுங்க. இசையை எல்லாரும் எப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியும். இசைக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இவர் மேல வச்சிருந்த பாசத்துல எல்லாத்தையும் மூடி மறைச்சு தனக்குள்ள அழுதுகிட்டு இருக்கா. இவர் ரவுடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாம இவரை வெறுக்கவும் முடியாம அவ படுற பாடு அவளுக்கு தானே தெரியும். ஏன் இவ்வளவு வாய் பேசுறீங்களே? ஏன் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானே? கிங்ஸனே, உங்களும் கேக்குறேன். ஏன் இசை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? கண்டிப்பா பண்ணுவேன். ஊரறிய பண்ணுவேன். ஊருக்கு அவன் என் பொண்டாட்டின்னு தெரியாததுக்கு என்ன பண்ணணுமா அதை பண்ணிட்டு வரேன். நாங்க ஒண்ணு சொம்பிக இல்ல, புரியுதா? இன்னொரு வாட்டி என் தம்பி உன் பின்னாடி பார்த்த இப்ப சொல்றேன்டி,
நீ எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இனி ஒரு காலமும் உன் பின்னாடி நான் வரமாட்டேன். என் குடும்பத்துக்கு வரவா, குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு ஒன்னா ஒற்றுமை இருக்காதான் எனக்கு வேணும். என் அண்ணனை தெய்வமா பாக்குறதா எனக்கு வேணும். இப்பவுமே எங்க அண்ணன் ஏத்து கேள்வி கேட்டு அவர் அசிங்கப்படுத்ததான் நினைச்சு பேசுறேன். என் அண்ணன் இசைதான் போராடி நீ என்ன பண்ணணும் அத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ஊர் உலகத்துக்கு தெரியப்பட்டதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இப்போ ஒத்தையும் பண்ணுவாரு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒருத்த இல்ல, இனி ஒருத்த பிறந்து தாண்டி வரணும். ஒருத்த பொண்ண தாண்டி அப்பன் கூட எங்க அண்ணனை கேள்வி கேட்க முடியாது. நீ எல்லாம் ஏமாத்திரண்டி. குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஊர்ல சொன்ன மாதிரி ஒத்தையா பிறந்த உனக்கு எப்படி குடும்பத்தை பத்தி தெரியும்? குடும்பம் வேணும்னு நினைக்கிறவன் இப்படி பேசிருக்க மாட்டான். சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு நீ வேண்டாம். அப்ப உன்னை எவனுக்கு கட்டி கொடுத்துட்டு போறான். ஆனா நிச்சயமா நீ உணர்வேன். என்னை இழந்ததுக்காக நீ ரொம்ப வேதனைப்படுவ. நான் ரவுடி போயில அந்த உன்னை உண்மையா நேசிச்சேன். உசுரா காதலிச்சாண்டி. காதல் அலட்சியம் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத நீ அனுபவிப்ப. இனி உன்னை எப்பனாலையும் காப்பாற்ற முடியாது. நீ நரக வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னை நான் காப்பாற்ற வரமாட்டேன். இங்க நான் உங்களை விட்டுக்கோ மிரட்டதுக்கோ நான் வரல. இப்பவுமே எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை, அதை விட அதிகமான பாசம். நான் உண்மையை சொல்றேன், நான் யார் மேல இவ்வளவு அன்பு வச்சதே கிடையாது. எனக்கு என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உங்க மேல ரொம்ப அன்பு உண்டு. பிளீஸ், நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன செய்ய யாரை செய்யணும் தெரியாம இருக்கேன். பிளீஸ், இசை யாரு சொல்லுங்க மாமா. இசை யாரு சொல்லுங்க மாமா. இசை யாரு? உங்களை யாராவது ஏதாவது மிரட்டுறாங்களா? உண்மை சொல்லுங்க. அத்தை நல்லதான் நடந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்குள்ள மாற்றம். எதுக்காக இந்த மாற்றம்? ஏன் திடீர்னு பயந்த மாதிரி இப்படி நடந்துக்கிட்டீங்க? என்ன நடந்தது? யார் உங்களால மிரட்டிட்டு இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. நாங்க இருக்கோம், சொல்லுங்க. இங்க பாருங்க மாமா, எங்களுக்கு ரொம்ப எல்லாம் கெஞ்செல்லாம் தெரியாது. எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். இப்பவும் உங்ககிட்ட கெஞ்சது உங்க மேல உள்ள மரியாதைனாலதான். உங்களை இப்பவும் ஒரு மரியாதை பாசத்தோட பார்த்துட்டு இருக்கோம். தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. உங்களை இப்ப மிரட்டிட்டு இருக்கிறது யாரு? இசை யாரு? உண்மை தெரிஞ்சு ஆகணும். நான் இருப்பேன், தைரியமா சொல்லுங்க. பெத்த பிள்ளைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க. மருமகனை காணாத கண்ட மாதிரி கண்டீங்க. திடீர்னு ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றம்? எதுக்காக? ஒழுங்கா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு யாராவது மிரட்டினாங்களா? உண்மை சொல்லுங்க அத்தை. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இசை இந்த வீட்டுல பிறக்கல. உண்மை சொல்லுங்க. இசை யாரு? உண்மை சொல்லுங்க. நான் உங்களை தப்பா சொல்லல. 3 பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் தெரியாம வளர்த்துருக்கீங்க. நீங்க இசையை அடுத்த பிள்ளையா பாக்கல. அதுல இருந்து உங்க நல்ல போனா எனக்கு தெரியுது. நிச்சயமா நீங்க கெட்டவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வளர்த்த பிள்ளை பெத்த பிள்ளைன்னு வித்தியாசம் தெரியாம அவ்வளவு அழகா வளர்த்துருக்கீங்க. அப்ப எப்படி நீங்க நல்லவங்களா இல்லாம இருக்க முடியும்? நீங்க நிச்சயமா நல்லவங்க தான். உண்மை மட்டும் சொல்லுங்க. இசை யாரு? இப்ப உங்களுக்கு யார் மாத்திட்டு போனா? எதுக்காக நீங்க என்ன கண்டு பயப்படுறீங்க? எல்லாம் உண்மையை சொல்லுங்க. சொல்றேன் மாப்பிள்ள, சொல்றேன். சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லிதானே ஆகணும். இனி மூடி மறைக்க முடியாது. சொல்றேன்.